கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, எத்தை குறித்தும் பயப்படாத, எத்தை குறித்தும் பயப்படாத. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஒரு தைரியமான வார்த்தை சொல்லுவான்னா, நான் இருக்கிறேன், எதை குறித்தும் பயப்படாத. மனுஷன் சொல்லுவான், கட்டாயம் சொல்லுவான், நான் இருக்கிறேன், எதை குறித்து பயப்படாத. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த மனுஷன் சொன்னானோ அவன் தான் முதல்ல நம்மளை விட்டு ஓடுவான். இது மனுஷங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சொன்னால் அவர் செய்வான். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏதோ பிரச்சனையில், ஏதோ சூழ்நிலையில் கலங்கி பயந்து போயிருக்கிற உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, எதை குறித்து பயப்படாத. நீங்கள் சொல்லணும், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த தைரியம் வந்துட்டுனா எத்தையும் சாதிச்சிடலாம், எத்தையும் சாதிச்சிடலாம். உங்களால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா மத்தேயு 17:20 இயேசு சொன்னா, உங்கள் விசுவாசம், ஒன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை, விசுவாசம் இருந்தால் போதும். இந்த விசுவாசம் கர்த்தர் கூட இருக்கிற எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம சில பிரச்சனை வரும் பொழுது துவண்டு போகிறோம். வேதாமத்தில் ஈசாக்கு, அடிக்கடி இந்த ஈசாக்கு சொல்கிறேன், கவனிச்சிருக்கீங்களா? அவன் பிரச்சனையில் இருக்கிறான். அபிமெலேக்கு அவனை பொறாமை கொண்டு துரத்துறான். கோராக்கின் புத்திரர்கள் அவன் மேலே வாக்குவாதம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. என்ன பண்ணுறதுங்கிற சிச்சுவேஷன் அவனுக்கு தெரியலை. ஒவ்வொரு கிணறா தோண்டிக்கிட்டே போகிறான். எங்கே போகிறோம் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. ரகபத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆதியாகமம் 26:22 கர்த்தர் தேசத்தில் பெருக பண்ணினான். அன்னைக்கு ராத்திரியில் ஆதியாகமம் 26:24 நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், பயப்படாத. அன்று சொன்ன வார்த்தை என்னது? பயப்படாத. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் 1000-10,000 பிரச்சனை வந்தாலும் ஈசாக்கு பயப்படுவானா? பயப்பட மாட்டான். பவுலே கலங்கி பயந்துட்டார், என்ன நடக்குமோ. அன்னைக்கு ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகினார். அப்போஸ்தலர் 18:9-10 நீங்கள் வாசித்து பாருங்க. அன்று ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாக்கி, பயப்படாதே, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்வதில்லை, ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பயப்படாத, நான் இருக்கிறேன், ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை, எந்த பிரச்சனையும் ஒன்று மேற்கொள்வதில்லை. பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஒரு தாயார், விதவை தாயார், ரொம்ப வேதனையோடு பயத்தோடு மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டேன். அந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. இவ்வளவு ரொக்கம் கொடுக்குறேன், இவ்வளவு நகை போடுறேன்னு சொல்லிட்டேன். எப்படி நடக்கும்? இப்போ பயம். அவையான சொன்னா, நான் இருக்கிறேன், பயப்படாத. என்ன அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்ன ஆச்சரியன்னா, நிறைய பேர் நகையை கொண்டு வந்து கொடுத்தாங்க, மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது அப்படிதான். பயப்படாதீங்க, எத்தை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிற. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இவர்களுக்குள்ள வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.